ஹாப்பி பொங்கல் டு ஆல் 2025. ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறமாவது நமக்கு வந்து நல்லது நடக்குமான்னு பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே அதுக்கப்புறம் காலையில் வந்து முழிச்சோடனே நான் கோலம் போட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து பால் பொங்க போது வானாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அக்கா வீட்டில் போய் எல்லாத்தையும் ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அப்படி பால் பொங்குறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஃபைனலி பால் பொங்கிச்சு. அந்த பால் வந்து கிழக்கு பார்த்து தான் பொங்கணுமா, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிழக்கு பார்த்து பொங்கிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து கொல்லை விட்டு அக்கா அரிசி போட்டு அதுக்கப்புறம் நானும் போட்டேன். வர்ற வழியில் பிள்ளையாருக்கு கோலம் போட்டதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல் விட ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹாப்பி பொங்கல் டு ஆல். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புனேன். ஸோ என்ன சரி கேட்டேன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து நீ எல்லோ கேட்டு எனக்கு இதான் பிடிச்சிருக்குனாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எல்லோ கலரே கட்டிக்கிட்டேன். அப்புறம் படைப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ படைப்பு போட்டால் தானே சாமி கும்பிட முடியும். ஸோ அதுக்காக எல்லாமே என்னென்ன காய் வேணும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை வந்த பிறகு தான் பொங்கல் வைக்கணும். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்டாகவே இருந்துச்சு. அந்த நாள் எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடன்னு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பொங்கல் தண்ணி ஊற்றி பொங்கல் வந்து எனக்குமே கிழக்கு பார்த்து கரெக்டாக வந்துச்சு. அத்தை சொன்னாங்க உனக்கு கரெக்டாக கிழக்கு பார்த்தே வந்துட்டு அப்படின்னாங்க. அதுலேயுமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் கொலை விட்டு அரிசிலாம் போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொதறி விட்டேன். ஸோ அழகாக வெந்து வந்துச்சு. அத்தை சொன்னாங்க இந்த அரிசி கொஞ்சம் வேக நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு அத்தை தான் தீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் உள்ளே வைக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அத்தை நான் கேஸ் அடுப்பில் வச்சுட்டு நான் உள்ளே சாமி கும்பிட்டுக்கிறேன்னு. அப்புறம் அத்தை தான் சூரிய பகவானுக்காக நம்ம வந்து வைக்கிறது பொங்கல், அதை வீட்டுக்குள்ளே வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் வெளியே வைப்போம் அப்படின்னாங்க. ஒரு அடுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு நாங்கள் வெளியே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைனில் எங்கள் தேவி வாசலாம் வந்தாங்க. அவங்கக்கிட்டையும் ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் அழகாக பொங்கி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அக்கா மச்சான் அதுக்கப்புறம் தம்பி பாப்பா சின்னத்தை பெரிய மாமா சின்ன மாமா எல்லாருமே வந்தாங்க. வந்து சரி நம்ம சாமி கும்பிட எல்லாமே நானும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அழகாக சாமி கும்பிட்டுட்ருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதை வந்து நான் இந்த டைம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலுமே அந்த பெரியவங்க வந்து பூஜை பண்ணுறது தான் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமா பூஜை பண்ணாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ தேங்காய் உடச்சி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த பாயசம் பிரசாதத்தை எடுத்து கீழே அந்த அடுப்பில் சுற்றி வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே மாமா தான் பண்ணாங்க. ஸோ அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி அந்த சூடம் காட்டினதும் விளக்கு காட்டிட்டு அடுப்பு காட்டிட்டு சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அதை தொட்டு கும்பிட்டு ரொம்பவே அழகான ஒரு பூஜை முடிச்சிட்டோம். பூஜை முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய மாமா பெரியத்த காலையும் அப்புறம் சின்ன மாமா சின்னத்த காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு என்ன தேவையோ அது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து உள்ளே வச்சுட்டு அதாவது சாமியை வந்து நம்ம உள்ளே கூட்டு போகிறோமா, அதனால் உள்ளே கூட்டு போயிட்டு எது எங்கெங்கே வைக்கணுமோ அப்படியே செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன இன்றைக்கி பொங்கல் பொங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா காயும் வெட்டி போட்டு ஒரே சாம்பார் தான். அதனால் சாம்பார் வந்து அத்தை வீட்டில் செய்கிறோம். நானும் அக்காவும் பொங்கல் பொங்கி அத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறோம். அக்கா பொங்கல் பொங்கி சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து நாங்களும் பொங்கல் பொங்கி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அத்தை வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம்.